இயேசு கட்டிலில் படுத்து இறந்துருந்தாருன்னா எதை கழுத்தில் மாட்டி இருந்திருப்போம்? இயேசு தூக்கில் போட்டு கொண்டு இருந்தாங்கன்னா எதை கழுத்தில் மாட்டி இருந்திருப்போம்? இயேசுவை சுட்டு கொண்டு இருந்தாங்கன்னா எதை கழுத்தில் மாட்டி இருந்திருப்போம்? இது எதையுமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்காமல், ஆண்டவர் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் என்றால் தேர்ந்தெடுத்தது ஆண்டவர். சிலுவையில் அவர் நமக்காக காயப்பட்டார். ஆனால் சிலுவையில் இருந்து அவர் நம்மை ஒரு பொழுதும் காயப்படுத்த மாட்டார். சிலுவை நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒரு அடையாளம். நம்முடைய மீட்பர் நமக்காக தந்த ஒரு அடையாளம், சிலுவையின் அடையாளம். ஈஸ்வரன் பார்ந்தவர்களே, தவக்காலத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக தவத்தினுடைய மேன்மை நிறைய டாக் நீங்களும் கேட்டிருப்பீங்க, பல விஷயங்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம சிலுவையினுடைய மேன்மை, சிலுவையினுடைய ஆசீர்வாதம். ஏன்னா சிலவங்க பயப்படுற ஒரு விஷயம் சிலுவை. கையில் நம்ம வைக்க பயப்படுற விஷயம் சிலுவை. வீட்டில் நம்ம வைக்க பயப்படுற விஷயம் சில டைம் சிலுவை. ஆனால் இதை மறிக்கடந்து சிலுவையை நேசிக்கிறவங்க இருக்கிறீங்க, சிலுவை உண்மையாகவே கழுத்தில் போடுறவங்க இருக்கீங்க, சிலுவை மட்டும் போடுறவங்க இருக்கீங்க, இல்லை ஜெபமாலை போடுறவங்க இருக்கீங்க. அந்த ஜெபமாலையில் சிலுவை இருக்குது. சிலுவையை நேசிக்கிறவங்க இருக்கீங்க, சிலுவையை விரும்புகிறவங்க இருக்கீங்க, சிலுவை அடையாளத்தை விரும்புகிறவங்க இருக்கீங்க, ஆனால் சிலுவை அடையாளத்தை வெறுக்கிறவங்க இருக்கீங்க. ஆனால் சிலுவையினுடைய மாட்சியும் மகிமையும் தெரிஞ்சால் சிலுவை ஒரு பொழுதும் நம்மை காயப்படுத்தாது. சிலுவையில் அவர் நமக்காக காயப்பட்டார். ஆனால் சிலுவையில் இருந்து அவர் நம்மை ஒரு பொழுதும் காயப்படுத்த மாட்டார். அதனால் சிலுவை நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. சிலுவை நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு அடையாளம் அல்ல. சிலுவை நீங்கள் நேசிக்க வேண்டிய ஒரு அடையாளம். நம்மளுடைய மீட்பர் நமக்காக தந்த ஒரு அடையாளம், சிலுவையின் அடையாளம். அதனால் அந்த சிலுவை அடையாளம் அது நம்மளுடைய எல்லாமே பாருங்களேன், சிலுவை அடையாளத்தில் தான் தொடங்குது. நம்மளுடைய திருப்பலி சிலுவை அடையாளத்தில் தான் தொடங்குது. திருப்பலி முடியறது சிலுவை அடையாளத்தில் தான் முடியுது. உங்களுடைய பேப்டிசம் தொடங்குறது, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குனது சிலுவை அடையாளத்தில் தான், இல்லையா? தண்ணியை ஊற்றும் பொழுது தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலின்னு சொல்லி சிலுவை அடையாளத்தில் தொடங்கின வாழ்க்கை தான். கடைசியாக பெட்டிக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுக்கறதும் சிலுவை அடையாளம் தான். அதனால் சிலுவை அடையாளத்தில் ஆரம்பித்து சிலுவை அடையாளத்தில் முடிகிற ஒரு வாழ்க்கை. அப்போ இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இந்த சிலுவை அடையாளத்தில் அப்போ யாரோ நம்மளை பயமுறுத்தி இருக்கிறாங்க. பயமுறுத்தினவனுக்கு காரணம் இருக்கு. அந்த சிலுவை அடையாளத்துக்குள்ள நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்றதுனால பயமுறுத்தினவங்க இருக்கிறாங்க. நானும் சிலுவை அடையாளத்தை என்னுடைய மேலே போடுவேன் ஒழிய, அட்சிஷ சிலுவையெல்லாம் போடுவோம், சிலுவை அடையாளம்லாம் போடுவேன் ஒழிய, நான் சிலுவை அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. கழுத்தில் ஜெபமாலை இருக்கும், ஜெபமாலையில் சிலுவை இருக்குது. ஆனால் சிலுவை அடையாளத்தை கையில் எடுத்து நான் பயன்படுத்துறது கிடையாது. நீங்கள் எப்பவுமே என்னுடைய கையில் இதை மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் பழைய ஒரு சிலுவை, இது பழைய ஒரு சிலுவை, இது எங்கேருந்து கிடச்சதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இந்த சிலுவை என்னுடைய ரூமில் எனக்கு கொடுத்தாங்களே, எங்கேன்னெல்லாம் தெரியல. ஆனால் இந்த சிலுவை என்கிட்ட ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஆனால் அதிகமாக இதை வச்சு நான் பயன்படுத்துறது கிடையாது. இப்போ யாராவது பிளஸ் பண்ணணும், இந்த சிலுவையை ஆசீர்வதிக்கிறதே குருவானுடைய கை தான். அதனால் சிலுவையை வச்சு நான் ஆசீர்வதிக்க மாட்டேன், கை வச்சு தான் ஆசீர்வதிக்கிறது எல்லாருமே. ஏன்னா ஒரு குருவானவருடைய கையை தான் பிஷப் ஆசீர்வதிக்கிறார், பிஷப் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஸோ அதன் வழியாக வரும் பொழுது த லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் வருவது ஒரு குருத்துவத்திற்கு அப்படின்ற பொழுது என்னுடைய கையில் தான் சிலுவை போட்டு பிஷப் ஆசீர்வதிச்சார். அப்போ இந்த கையை வச்சு தான் மக்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஒரு பொருளை கொண்டு வரும்பொழுதும் இந்த கையை வச்சு தான் குருவானவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த சிலுவையை ஆசீர்வதிச்சதும் ஒரு குருவானுடைய கை தான். அதனால் சிலுவை வச்சு நான் அதிகமாக ஆசீர்வதிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு நாள் இங்கே எல்லாரும் தியான மையத்தில் அன்னைக்கு கேட்டெல்லாம் சீக்கிரம் பூட்டிட்டோம், 6 மணிக்கு பூட்டிட்டோம். அந்த பக்கமாக நமக்கு யாரும் வர மாட்டாங்க, 2 கேட்டும் பூட்டியாச்சு. ஒரு 8 மணி 8:30 இருக்கும், 8:30 இல்லை 9 மணி, அது லேட் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். டைம் நான் மறந்துட்டேன், பட் லேட் நைட் ஆகிடுச்சு அது. அப்போது அங்கேருந்து ஆஃபீஸ் அவங்க இங்கே இருக்கிற ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு, ஃபாதர் யாரோ உள்ளே வந்திருக்கிறாங்க ஃபாதர் அப்படின்னு. அதுவும் காரில் வந்திருக்கிறாங்க. 2 கேட்டும் பூட்டி இருக்கிறோம். கார் எப்படி, சரி மனுஷனாவது எகிரி குதிச்சு வந்திருக்கலாம், காரில் எப்படி வந்தாங்க? நாங்கள் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வந்துட்டாங்க, ஒரு 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. வெளியே வந்த பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த கிராமத்தில் தான், ஊரில் தான் வந்திருக்கிறாங்க. ஏன் வந்திருக்கிறாங்க அப்படின்னா, 4 பேர் சேர்ந்து ஒருத்தரை கொண்டு வந்திருக்கிறாங்க. பேய் பிடிச்ச மாதிரி ஃபாதர் அவர் வீட்டில் இருக்கிற மரத்து மேலே ஏறாரு, செவரை பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கிறாரு, இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் சாமி ஏதாவது பண்ணி விடுங்கன்னு சொல்லி இந்த கிராமத்தில் தான் வந்தாங்க. சுற்றி நிற்கிறது யாருன்னே அவருக்கு தெரியல. அப்பா நிற்கிறாங்க, ஆனால் அப்பா நிற்கிறதுன்னு தெரியல, யாருன்னே தெரியல. புலம்பிக்கிட்டு இருக்கிறார். நீ யாரு, நான் ஏங்கி இருக்கிறேன், இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறார்.
இதெல்லாமே நடந்து ஒரு 2-3 மணி நேரமாக ஆயிட்டு இருக்குது. வீட்டில் எங்களாலையும் தூங்க முடியல, ஒரு மாதிரி பிரச்சனையாக இருக்குது, பேய் பிடிச்சி வந்திருக்குற அப்படின்னு. அப்போ நாங்கள் கேட்டோம் ரகசியத்தில், நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்க, கேட்டு பூட்டி இருந்தேன்னு. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ சொன்னாங்க, அந்த கேட்டு திறந்து தான் இருந்தது, அது தூட்டி தானே இருந்தது, அது கீழே தாப்பால் தள்ளி திறந்தோன்னே திறந்துச்சு அப்படின்ட்டாங்க. அப்போ தான் நம்மளுடைய பூட்டினுடைய ஸ்ட்ராங் எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு. அது தள்ளி திறந்துட்டாங்க, இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உள்ளே வந்து சொன்னாங்க, நான் வந்து பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருந்தேன். சரி போய் நான் கேசக் போட்டு வரதுக்காக உள்ளே நுழைஞ்சேன், கேசக் போட்டேன். குருவானருடைய பலம் அப்படின்றது இந்த ஸ்டோல் தான். அப்போ நான் ஸ்டோல் எடுத்தேன். அப்போ என்னுடைய மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு, அந்த சிலுவை எடு, சிலுவையை எடு, சிலுவை எடுன்னு. சாதாரணமான சிலுவையை கொண்டு போக மாட்டேன். அது அங்கே வேளாங்கண்ணி மாதா ஒருத்தங்க இருக்கிறாங்க என்னுடைய ரூமில், அங்கே கீழே தான் வச்சிருப்பேன் நான். ஆனால் என்னுடைய மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கு, போய் சிலுவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு. சரி பிசாஸ் தானே வந்திருக்கு, சரி அதனால் பிசாஸ் பயப்படணும்னா சிலுவை தான் வேணும்னு சொல்லிட்டு, அதனால் வருதான்னு தெரியல, நான் சிலுவை எடுத்துட்டு தான் வெளியே வந்தேன். அவருக்கு ப்ரேயர் பண்ணேன், தீர்த்தத்தை தெளித்தேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கடைசி அந்த மனுஷனுக்கு நான் செஞ்சது, அவருடைய நெத்தியிலையும் நம்ம சிலுவை அடையாளம் போடுற மாதிரி உடம்புல தந்தை மகன் தூயாவின் பேராளின்னு சொல்லிட்டு இது அவருடைய வாயில முத்தி செஞ்சேங்க. அவ்வளோதான் நான் செஞ்சேன். When I made him kiss this cross, he became so normal. I made him kiss this cross, he became normal. வேற எதையுமே செய்யலை. கிறிஸ்தவங்க கிடையாது, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அவங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏதாவது நோய் பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த சர்ச்சுக்கு வருவாங்க ப்ரேயர். அப்படி வந்தவங்க எதையுமே செய்யலை. கடைசியாக நான் சொன்ன எடுத்த ஒரு ஆயுதம் பாருங்க, ஆண்டவர் அன்னைக்கு இந்த ஆயுதத்தை தான் எனக்கு தூண்டினார். கையில் உள்ள ஆசீர்வாதம் இல்லை, நீ இதை எடுத்துகிட்டு போ தூண்டி, இவ்வளோதான் செஞ்சேன். அந்த மனுஷன் எழுந்தவர் அவங்க அப்பா பக்கத்தில் நின்னார். அவர்கிட்ட, நைனா நான் எங்கே நிற்கிறான் நைனா அப்படின்னாரு. நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம்டா, நம்ம ஏன் இங்கே வந்தோன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நைனாவும் பையனும் அம்மா எல்லாமே சேர்ந்து போயிட்டாங்க. அவ்வளோ அதுக்கப்புறம் ஏதாவது தேவைன்னா அவ்வளோ முக்கியமாக மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு சிலுவை அடையாளம், ஏன்னா பவுல் சொல்கிறார் இல்லையா, இந்த அடையாளம் தான், இந்த சிலுவை அடையாளம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எதை பற்றியும் போதிக்கலைங்க, ஆண்டவர் என்னை மீட்ட இந்த சிலுவை அடையாளம், இந்த சிலுவை அடையாளம் அல்லாமல் நான் எதையும் போதிக்க மாட்டேன். இந்த சிலுவை எனக்கு மீட்பு தந்தது, சிலுவை மடமை அல்ல, சிலுவை ஒரு ஆசீர்வாதம் என்னும் போதிக்கும். இந்த சிலுவையை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-4 திருவசனங்கள். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்துக்கும் நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அப்போ பவுல் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு வார்த்தை, இதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது என்னன்றதை ரொம்ப தெளிவா சொல்றார். இதுதான் நான் வாங்கினேன், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதுதான் நீங்க நம்ப வேண்டிய நற்செய்தி. அந்த நற்செய்தி என்ன? அந்த நற்செய்தி என்ன? அந்த நற்செய்தி அந்த 3-4 வசனங்கள் தாங்க நற்செய்தி. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். இதாங்க நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் முன்னால சொல்றாங்க பாருங்க, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவுறுத்த விழைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்தும் நிற்கிறீர்கள். அந்த நற்செய்தி என்ன? நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்களும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள். இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருள் அற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு. அப்போ
இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் மறைநூலில் எழுதியுள்ளவாறு. அடக்கம் செய்யப்பட்டார், பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார், மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். அப்போ இது சாதாரணமா நடந்த ஒரு விஷயம் அல்ல, இது முன்கூட்டி தீர்மானித்தபடி நடந்த ஒரு விஷயம். என்று நேற்று ஆண்டவராக இயேசு முடிவெடுத்தது அல்ல, ஆண்டவர் ஆன இயேசுவுக்காக முடிவெடுக்கப்பட்டது. ஆண்டவராக இயேசு முடிவெடுத்தது அல்ல, ஆண்டவராக இயேசுவுக்காக முடிவெடுக்கப்பட்டது. மறைநூலில் எழுதியுள்ளவாறு இறந்தார், மறைநூலில் எழுதியுள்ளவாறு அடக்கம் செய்யப்பட்டார், மறைநூலில் எழுதியுள்ளவாறு உயிர் பெற்றார். இந்த விசுவாச அறிக்கை தான் இன்னைக்கு உங்களுடைய ஞானஸ்தானத்தின் வழியா பாவ சாப கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்துள்ளது. இந்த விசுவாச அறிக்கையே உங்களுடைய பாவ சாப கட்டிலிருந்து உங்களுக்கு விடுதலை தந்துள்ளது. பைபிளை தவிர்த்து இயேசு வேற ஏதாவது புக்கில், வரலாற்று புக்கில் இருக்கிறார்னா இருக்கிறாரு. பைபிளை நம்பாதவங்க கூட இந்த வரலாற்று நூலை கண்டிப்பா நம்பி ஆகணும். யூதர்களுக்கு வரலாற்று நூலை எழுதிய ஒருத்தர் இருக்கிறாரு, ஜோசபஸ் ஃபிளேவியஸ். எங்களுக்கு தியாலஜி படிக்கும் பொழுது, இறையியல் படிக்கும் பொழுது, பைபிளினுடைய விளக்கங்கள் படிக்கிறதுக்கு முன்னால நாங்க பார்க்குற ஒரு விஷயம், ஏன்னா பைபிள் நம்ம சின்னதுலேருந்தே பார்த்துருக்குறோம், நம்மளுடைய வீட்டில இருந்தெல்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் எங்களுக்கு காமிக்கிற ஒரு புக்கு இந்த ஜோசபஸ் ஃபிளேவியஸ் அப்படின்ற ஒரு 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 ஹிஸ்டாரியனுடைய புக்கு தான். அவர் யூத ஹிஸ்டாரியன், வரலாற்று நிபுணர், யூத மதத்தின் வரலாற்று நிபுணர், கிறிஸ்தவ மதம் அல்ல. ஆனால் அந்த வரலாற்று நிபுணர் எழுதிய புத்தகத்திலே இயேசுவை குறித்துள்ள சாட்சியம் உண்டு. 33 வயதில் கொல்லப்பட்ட நாசரேத்து இயேசு என்னும் ஒருவர், ரோமையர்களுடைய கைகளால் சிலுவை மரணத்திற்குட்பட்ட ஒரு இயேசுனுடைய வரலாறு பைபிளில் உண்டு. இல்ல, பைபிளுக்கு வெளியே இருக்கிற புத்தகத்தில் இருக்கு. ஜோசபஸ் ஃபிளேவியஸ் இவர் எழுதின அந்த வரலாற்று புக்கில் இயேசுவை பற்றி சொல்றது என்ன தெரியுமா? ஜீசஸ் அப்படின்றவர், ஜீசஸ் ஆஃப் நாசரத் இஸ் a miracle worker. அவருக்கு அவங்க கொடுக்கிற விஷயம் என்னன்னா மிரக்கல் ஒர்க்கர். ஆண்டவர்னு கிடையாதுங்க, மெஸ்ஸியான்னு கிடையாதுங்க, கடவுளுடைய மகன்னு கிடையாது. இயேசுவை பற்றி சொல்ற வார்த்தை இஸ் a miracle worker, இஸ் a wonder worker, அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து ஜோசபஸ் ஃபிளேவியஸ் எழுதியிருக்கிறார். இயேசுனுடைய மரணம், அதனாலவே இட் இஸ் a judicial punishment. இது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜு கொடுத்த பனிஷ்மெண்ட் தான். இயேசுனுடைய மரணம் என்பது அது சிலுவையால் அறையப்பட்டு அவர் இறக்க வேண்டும் என்பது ஒரு ஜட்ஜு கொடுத்த பனிஷ்மெண்ட். யாரோ ஏதோ ஒரு மனிதன் கொடுத்த பனிஷ்மெண்ட் கிடையாது, அதிகாரத்தில் இருந்தவர்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட். இந்த ஜுடிஷியல் பனிஷ்மெண்ட் இயேசு கடந்து போகும் பொழுது நம்மளுடைய மனசுல கேள்வி இருக்கலாம். இயேசு கட்டில்ல படுத்து இறந்திருந்தாருன்னா எதை கழுத்துல மாட்டி இருந்திருப்போம்? இயேசு தூக்கில் போட்டு கொண்டு இருந்தாங்கன்னா எதை கழுத்துல மாட்டி இருந்திருப்போம்? இயேசுவை சுட்டு கொண்டு இருந்தாங்கன்னா எதை கழுத்துல மாட்டி இருந்திருப்போம்? அப்போ இதெல்லாமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்காமல், நல்லா கவனிக்கணும், இது எதையுமே ஆண்டவர் தேர்ந்தெடுக்காமல், ஆண்டவர் சிலுவையை தேர்ந்தெடுத்தார் என்றால் தேர்ந்தெடுத்தது ஆண்டவர். இந்த அடையாளத்தை தேர்ந்தெடுத்தது மனிதன் அல்ல, இந்த அடையாளத்தை தேர்ந்தெடுத்தது ஆண்டவர், கடவுள். நீ ரெண்டாவது விஷயம், ஏன் இந்த படைப்பினுடைய இந்த காலகட்டத்தில் இயேசு வரணும்? இயேசு இதற்கு முன்னால பிறந்திருக்கலாமே. ஏன் இயேசு ரோமியர்களுடைய அதிகாரத்தினுடைய கீழ் இருக்கும் பொழுது இயேசு பிறக்கணும்? ஏன் அந்த காலகட்டத்தில் இயேசு இறக்கணும்? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதற்கு முன்னால வந்திருந்தார்னா எப்படி இறந்திருப்பார்? இதற்கு பின்னால வந்திருந்தார்னா எப்படி இறந்திருப்பார்? பாலஸ்தீன் அன்னைக்கு ரோமியர்கள் ஆட்சி செய்யல இல்லைன்னா எப்படி இறந்திருப்பார்? அப்ப இயேசுனுடைய பிறப்பிற்கு காரணம் உண்டு. ரோமியர்களுடைய காலத்தில் தான் இயேசு பிறக்கணும் என்பது மறைநூலில் எழுதியுள்ளவாறு. இவர்கள் அடிமையாக இருக்கும்போது தான் இயேசு பிறக்க வேண்டும் என்று மறைநூலில் எழுதியுள்ளவாறு. பிரைஸ் தி லார்ட். நம்ம போனதுக்கு முந்தின மாசமோ இங்க நினைக்கிறேன் லாசரை பத்தி சொன்ன போது நான் சொன்னேன், லாசருடைய அந்த ஸ்கிரிப்ட் இங்க இல்லை, மேலக்கோட்டையர்ல சொன்ன டாக், அது நம்மளுடைய யூடியூப்ல வந்திருக்கு இல்லையா? அது என்ன ஹெட்டிங்ல வந்தது மறந்துட்டேன். இறந்த லாசர், ஏன் இயேசு அழுதார், ஏன் இயேசு அழுதார்? அதுக்கு அதனுடைய இது சொல்லும்போது சொல்லியிருப்பேன், அந்த யோவான் நற்செய்தி 11வது அதிகாரம் கம்ப்ளீட் ஆண்டவருடைய ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது ஆண்டவர் எழுதி வச்சார் லாசருக்காக.
அப்படி எழுதி வச்ச ஒரு ஸ்கிரிப்ட் தாங்க இயேசுவுக்காக இந்த சிலுவை மரணம். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாமே ஆரம்பிச்சதுங்க தெரியுமா? ஒரு 70-75 வயசான ஒரு மனுஷன், ஆபிரகாம்ல ஆரம்பிக்குது வாழ்க்கை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தின் ஒரு பூமியை கொடுத்தார். ஆபிரகாம் முடிஞ்சு, ஈசாக் முடிஞ்சு, யாக்கோப் முடிஞ்சு, ஜோசப் முடிஞ்சு, ஜோசப் வந்து எகிப்துக்கு போறாரு. எகிப்தில் இருந்த ஜோசப் நல்ல வளமையா வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது அங்கே இந்த மக்கள் எல்லாமே வராங்க, இந்த எபிரேய மக்கள் எல்லாம் வராங்க. இவங்க இனம் பெருகிக்கிட்டே இருக்கு. பெருகிக்கிட்டே இருந்த போது அங்கிருந்தவங்களுக்கு பயம், they will outgrow us. எம்மை விட, எங்களை விட, எகிப்தில் இருக்கும் எங்களை விட இவங்க அவுட்க்ரோ ஆயிடுவாங்களா? ஏன்னா இவங்க பலசாலியா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பயம் வந்துதான் அவங்க அடிமையாக்குறாங்க. அங்கே ஆரம்பிக்குது, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்குது. அடிமையாக்கப்பட்ட அந்த ஜனம் உங்களுக்கு தெரியும், 400 வருஷம் அடிமையாக்கப்பட்டார்கள். அங்கிருந்து அவங்க வெளியே வராங்க. 40 வருஷம் பயணம் செய்து கானான் தேசம், பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசத்துக்குள்ள வராங்க. இந்த கானான் தேசத்துல இவங்க கால் வைக்கும் பொழுது எத்தனை வருஷம் முடிஞ்சிடுச்சு தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்திலிருந்து இந்த மக்கள் இந்த தேசத்துல கால் வைக்கும் போது 1000 வருஷம் எடுத்துச்சு. 1000 வருடங்கள். பிப்ளிக்கல் வரலாறு, பைபிளுடைய வரலாறு. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன். அந்த தேசத்துல அந்த இனம் கால் வைக்கும் பொழுது 1000 வருஷம் முடிஞ்சிச்சு. 1000 வருஷம் முடிஞ்சு அந்த இடத்துல கானான் தேசத்துல வாழ ஆரம்பிச்சவங்க 500 வருஷம் தான் வாழ்ந்தாங்க. 500 வருஷத்துக்குள்ள அவங்களுக்குள்ள பாவம் கடந்து வந்துச்சு. 1வது கட்டளை மீற ஆரம்பிச்சாங்க. நானே உன் கடவுளாகி ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேறு கடவுள்கள் இருக்கக்கூடாது. இதை மீற ஆரம்பிச்சாங்க. மீற ஆரம்பிச்சவங்களை ஆண்டவர் வெளியே துரத்தினார். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். வெளியே துரத்திட்டு அவங்க திரும்ப வந்தது 70 வருஷம் எடுத்துடுச்சு. 70 வருஷம். இந்த 70 வருஷத்துக்கு உள்ள அவங்க யாருக்கெல்லாம் அடிமையா இருந்தாங்க? பாபிலோனியர்கள் அடிமையா இருந்தாங்க, பாரசீகர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. உள்ள வந்த பிறகு கிரேக்கர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. கிரேக்கர்களுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு பிறகு இன்னைக்கு அவங்க ரோமியர்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. பாபிலோனுக்கு அடிமையா இருந்தாங்க. அன்னைக்கு இயேசு பிறக்கல, அன்னைக்கு இயேசு இறக்கல. பெர்ஷியன்ஸ்க்கு அடிமையா இருந்தாங்க. அன்னைக்கு இயேசு பிறக்கல, அன்னைக்கு இயேசு இறக்கல. கிரீக்கர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. கிரேக்கர்களுக்கு அன்னைக்கு இயேசு பிறக்கல, அன்னைக்கு அவர்கள் அடிமையா இல்ல. அன்னைக்கு இயேசு இறக்கல. அன்னைக்கு இயேசு பிறந்திருந்தார்னா, அன்னைக்கு இயேசு இறந்திருந்தார்னா சிலுவை மரம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காது, சிலுவை அடையாளம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காது. So everything was in the plan of God, everything in the sketch of God, everything was in the script of God. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. அப்படி பாரசீகர்களுக்கு ரோமியர்களுடைய அடிமை. ஏன்னா கிரேக்கர்கள் இதை விட மோசமா இருந்தாங்க, ரோமன்ஸை விட மோசமா இருந்தாங்களா கிரேக்கர். கிரீக்குக்கு அடிமையா இருந்த பொழுதுதான் நீங்க மக்கபாயருடைய புத்தகத்துல அதை வாசிப்பீங்க. மக்கபாயருடைய புத்தகத்துல, ஏன்னா இந்த வரலாறுலாம் தெரிஞ்சு வரும்போது உங்களுக்கு பைபிள் இன்னும் நேசிச்சு வாசிக்கும் பொழுது ஆசைப்பட்டு வாசிக்கலாம். மக்கபாயருடைய புத்தகம் இருக்கும் பொழுது அன்னைக்கு யாருடைய அடிமையா இருக்கிறாங்கன்னா இவங்க கிரேக்கர்களுடைய அடிமையா இருக்கிறாங்க. கிரேக்கர்களுடைய அடிமையா இருந்த பொழுது அன்னைக்கு இருந்த ராஜா ஒருத்தர், அந்தியோக்கஸ் அப்படின்ற ஒரு ராஜா. அந்த ராஜா இவங்களுடைய அந்த ஆலயத்துல, யாருக்கு இருந்த ஆலயம்? 2வது சோலமன் கட்டின ஆலயம் கிடையாது, 2வது செருபாபேல் கட்டுற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல பலிப்பீடத்துல பன்னிய வெட்டி அறுத்து பலி கொடுப்பாங்க. பன்னிய இஸ்ராயல் மக்களுக்கு வெறுப்பு அறுப்பு உள்ள அந்த அருவறுப்பு உள்ள ஒரு மிருகத்தை பலி கொடுப்பாங்க, பன்னிய பலி கொடுப்பாங்க. அந்த பலிப்பீடத்துல இந்த கோயில்ல பிராஸ்டிடியூஷன் நடந்தது. கிரேக்கர்களுடைய தேவனான ஜேவ்ஸ் தேவனை கொண்டு வந்து வச்சாங்க. இதுக்கெல்லாம் எதிராக தாங்க மக்கபாயர்கள் போரிட்டாங்க. மக்கபாயருடைய புத்தகம். அன்னைக்கு அவ்வளோ நடந்த பொழுது இயேசு பிறக்கல, அவ்வளோ கொடுமைகள் நடந்த போது இயேசு பிறக்கல, இயேசு இறக்கல. இயேசு அன்னைக்கு பிறந்திருந்தார், சிலுவையில் இயேசு இறந்திருக்க மாட்டார். So God waited, God waited, God waited. யாருக்காக தெரியுமா? ரோமியர்களுடைய அதிகாரத்துக்காக வெயிட் பண்ணாரு. ஏனெனில் ரோமியர்களுடைய அதிகாரத்தில் வந்தாதான் இயேசு சிலுவையில் அறையப்படுவார். ரோமியர்களுடைய அதிகாரத்திற்கு வரும்பொழுதுதான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தி இறப்பார். அப்போ இந்த அடையாளம் நமக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. யாரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது? இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடையாளம். இதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. Praise the Lord. Hallelujah. இனி இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், நான் சொன்னேன் இதெல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா போன ஒரு விஷயம்.
இயேசு கிறிஸ்துவே இதுக்குள்ள போவார். இயேசுனுடைய கிறிஸ்துவனுடைய கடைசி வாரம் நீங்க பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி முன்னால ஒரு டாக்ல சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி வாரம் சும்மா இருக்க மாட்டார். இவரு கழுதை மேலே ஏறி எருசலேமுக்கு போவார். போனவர் திரும்பி வருவார். வந்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்பவும் திங்கக்கிழமை பெத்தானியாவிலிருந்து எருசலேம் போவார். எருசலேமில் சாயங்காலம் திரும்ப வருவார். இது மார்க் நற்செய்தி 11 இருக்கு. செவ்வாய்க்கிழமை திரும்பவும் காலையில் போவார், சாயங்காலம் திரும்ப வருவார். போய் வாய் வச்சு சும்மா இருக்கணும்ல. வாயை கொடுத்தாதான் நான் மாட்டுவேன் இயேசுக்கு தெரியும். அதனால தான் வாயை கொடுத்து 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 அவருடைய மரணத்திற்கு அவரே கடந்து போறாருங்க. இயேசு தன் மரணத்தை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இயேசுவை கொண்டிருக்க யூதர்களால் முடிஞ்சிருக்காது. So Jesus was not murdered by them. Jesus handed him over. இயேசு தம்மை கையளிக்கவில்லை என்றால் நீங்க நினைக்காதீங்க, this is a helpless man hanging here on the cross. யாருமே உதவி இல்லாம இப்படி தொங்கன இயேசு கிடையாதுங்க. இது ஆண்டவர் எடுத்த முடிவு. நம்மளுடைய மீட்பிற்காக ஆண்டவர் எடுத்த முடிவு. ஆண்டவர் தன்னை கையளிக்கவில்லை என்றால் ஆண்டவரை யாருமே தொட்டு இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி, உங்களுடைய கடவுளே இப்படி இருக்கிறாரு, இவர் உங்களை காப்பாத்துவாரா? இந்த கடவுள் இப்படி போனதுக்கு காரணமே நான் தான், நம்ம தான். ஆண்டவர் இந்த முடிவை தேர்ந்தெடுக்க காரணமே நம்ம தான். ஆண்டவர் ஹெல்ப்லெஸ்ஸா கிடக்கலங்க. ஆண்டவர் அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப வல்லமையோட இருந்த இடம் சிலுவை. ஆண்டவர் பலவீனமா இருந்த இடம் கிடையாதுங்க சிலுவை. ஆண்டவர் வல்லமையாக இருந்த இடம் சிலுவை. ஏன்னா எல்லாத்திற்கும் அழிவுறும் அந்த பாவத்தை அடக்கன இடம் சிலுவை. அதனால இயேசு வல்லமையோட இருந்த இடம் சிலுவை. பலவீனமா இருந்த இடம் சிலுவை கிடையாது. நம்மளுடைய கையில் இருக்கிற வல்லமையான அடையாளம் சிலுவை, பலவீனமான அடையாளம் கிடையாது சிலுவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப இதுக்குள்ள இவர் போறதுக்கான காரணம் சொல்றேன். இந்த சிலுவைக்குள்ள இவர் போறதுக்கான காரணம், இவராவே ஒவ்வொருத்தரையா தூண்டி எடுக்கிற காரணம். இப்போ நல்லா கவனிக்கணும், தூங்கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர், நீங்க சிலுவையை பத்தி பேசுறதே எங்களுக்கு ஒரு சிலுவையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் பேசி ஆவேன். ஏன்னு தெரியுமா, ரெக்கார்ட் ஆகும், அப்புறமா நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு ஒரு 5000 வியூவர்ஸும் கிடைப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீடியோ பார்க்கறதோட நின்னுறீங்களா, ஷேர் பண்றீங்களா? வெரி குட். பிரைஸ் தி லார்ட். இனி இயேசு, நான் சொன்ன நல்லா கவனிங்க, ரோமையர்களுடைய அதிகாரத்துல இன்னைக்கு பாலஸ்தீனா இருக்கு, யூதர்கள் இருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பா இதுல ஒரு பிளவு இருக்கும். நல்ல ஆட்சி இருந்தாலே பிளவுகள் இருக்கும். கண்டிப்பா இங்க யாராவது வருவாங்க தூண்டி விடுறதுக்காக. அப்படின்னா ஒரு தீமையினுடைய ஆட்சி நடக்கும் பொழுது அந்த மக்களுக்கு இடையிலே குரூப்பிசம் வரும். கண்டிப்பா நல்ல இடத்திலேயே குரூப்பிசம் வரும்னா, கெட்ட இடத்துல கண்டிப்பா மக்கள் என்ன ஆயிடுறாங்க, குரூப்பா பிரிஞ்சிடுறாங்க. அப்படி இருந்த 4 குரூப்பை சொல்றேன். இந்த 4 குரூப்புக்கும் இயேசு இந்த 4 குரூப்பை தூண்டனதையும் சீன்றதையும் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த மரணத்திற்கு இயேசுவே தான் நடந்து போனார். யாரும் இயேசுவை கொண்டு போலங்க, நடந்து மெதுவா நடந்து போனார். அவர் போட்ட அந்த 3 வருஷத்தினுடைய பிளானை பாருங்க. முதல் குரூப், கண்டிப்பா ஒரு குரூப் இப்படி வரும் பொழுது, ரோமியர்கள் அப்படின்ற ஒரு குரூப் வந்த பொழுது, இவங்களை ஆட்சி செய்யற ஒரு குரூப் வந்த பொழுது, சப்போர்ட் பண்றவங்க இருந்திருப்பாங்க, அப்போஸ் பண்றவங்க இருந்திருப்பாங்க. இவங்களை சப்போர்ட் பண்ற ரோமியர்களுடைய ஆட்சியை, சப்போஸ் இந்தியாவை நாளைக்கு பாகிஸ்தான் ரூல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாகிஸ்தான் எதுக்கு ஃபாதர், இருக்கிறதே போதும் இல்லையா? ஏதோ ஒரு ஆட்சி. அப்போ வெளியிலிருந்து ஒரு ஆட்சி நமக்கு உள்ள வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆட்சி நம்மளை ஆட்சி செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம சிலவங்க அதை சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, இந்தியாவிலே இதை அப்போஸ் பண்றவங்க இருப்பாங்க. அதே மாதிரிதான் பாலஸ்தீனாவில் ரோமியர்கள் வந்த பொழுது சப்போர்ட் பண்ணவங்க இருந்தாங்க, அப்போஸ் பண்ணவங்க இருந்தாங்க. அதுல முதல்ல சப்போர்ட் பண்ண குரூப் தான் டாக்ஸ் கலெக்டர்ஸ், வரி தண்டுபவர்கள். அவங்க இந்த குரூப்பை சப்போர்ட் பண்ணாங்க, ரோமியர்களை சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க வரி நாங்க வாங்கி கொடுக்குறோம், உங்களுக்கு வரியை எங்க மக்கள் கிட்ட இருந்து நாங்க வாங்கி கொடுக்குறோம். இந்தியர்களுடைய வரி பணத்தை எடுத்து பாகிஸ்தானுக்கு கொடுத்தா, நமக்கு பாகிஸ்தான் வேண்டாம், பிரிட்டிஷ் தான் நம்ம ஆண்டுது, அப்படியே வச்சுப்போம். ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுத்தா நமக்கு பிடிக்குமா அவங்கள, நமக்கு அவங்க மேல வெறுப்பு தான் வரும். இந்தியர்கள் அரசாங்க அலுவலர்களாக இருந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து உங்களுடைய வரி பணத்தை வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு அவ்வளவு பிடிக்காது.
ஆனா இந்த வரி தண்டுபவர்கள் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? 100 ரூபாய் உங்ககிட்ட வாங்கி 100 ரூபாய் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கணும். ஆனா வரி தண்டுபவர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? உங்ககிட்ட இருந்து 200 ரூபாய் வாங்கி அங்க 100 ரூபாய் கொடுப்பாங்க. அதான் வரி தண்டுபவர்கள் செஞ்ச பாவம், பேராசை. 100 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் கட்ட வேண்டிய இடத்துல 200 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் கட்டுவாங்க. 100 ரூபாய் கட்டினா போதும். இதான் வரி தண்டுபவர்கள் செஞ்ச. அப்போ ஒரு குரூப் ரோமன்ஸை சப்போர்ட் பண்ணுது, ரோமியர்கள் சப்போர்ட் பண்ணுது. வரி தண்டுபவர்கள் உங்ககிட்ட இருந்து டபுள் மடங்கு வாங்கி கட்ட வேண்டியது அங்கே கட்டிடுவாங்க. 100 ரூபாய் உங்களுடைய பாக்கெட்டுக்கு. இது ஒரு குரூப். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது குரூப், இவங்களை சப்போர்ட் பண்ண ரெண்டாவது குரூப், அந்த குரூப் சதுக்காயர்கள். சதுக்காயர்கள், சடுசிஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க தான் கோயில் இன்சார்ஜ், கோயில் இன்சார்ஜ் குருக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரோமியர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்க ஏதோ செஞ்சுட்டு போங்க, பரவாயில்ல, எங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. கோயில் வளாகத்துக்குள்ள நீங்க நுழையக்கூடாது. நீங்க கோயில் வளாகத்துக்குள்ள நுழைஞ்சா கோயில் அசுத்தமாயிடும். அதனால நீங்க கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. உங்களுடைய நாணயம் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது. நீங்க வெளியே நின்னுக்கணும். இதான் எங்களுக்கும் உங்களுக்கும் ஒப்பந்தம். We will support you. You can go ahead, but you should not enter into the temple campus. இதனுடைய வரலாறு தான் நீங்க அதில் வாசிக்கும் பொழுது, கோயிலுக்குள்ள நாணயம் மாற்றுகிறவர்கள் இருந்தாங்க. ஏன் நாணயம் மாற்றங்க இருந்தாங்க? காணிக்க போடும் பொழுது நீங்க இந்தியாவில் வந்து காணிக்க போட்டீங்கன்னா இந்தியா ருப்பீஸ் தான் போடணும்னு சொன்னா, நல்லா கவனிங்க. நீங்க வெளிநாட்டிலிருந்து வரீங்க, இப்போ யூகேலேருந்து வந்திருக்கிறீங்க, லண்டன்லேருந்து வந்திருக்கிறீங்க. அப்போ நீங்கள் வரும்பொழுது உங்கள் கையில் வந்து இருக்கிறது இந்தியன் மணி கிடையாது, பவுண்டு இருக்கும். அப்போ இங்கே வரும்போது நான் சொல்கிறேன், இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா மணி எக்ஸ்சேஞ்ச் வெளியே நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன். அந்த கடையில் மாற்றி இந்தியா ருப்பீஸ் மட்டும்தான் இந்த கோயிலில் நீங்கள் போடணும். நீங்கள் வந்து பவுண்டு போட்டிங்கன்னா அது அசுத்தமாயிடும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா, நீங்கள் வெளியே என்ன பண்ணுவீங்க? காணிக்க போடணும்னா வெளியே உங்களுடைய நோட்டை கொடுத்து நீங்கள் இந்தியன் நோட்டாக மாற்றணும். இதுதாங்க சதுக்காயர்கள் செஞ்சாங்க. ரோமியர்களே, நீங்கள் எங்களை ஆட்சி செஞ்சுக்குவாங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, நாங்கள் நாணயம் மாற்றுவோம், நாங்கள் எல்லா வியாபாரமும் செய்வோம், நீங்கள் உள்ளே வரக்கூடாது. அப்போ இவங்களுடைய அந்த பேராசை பாருங்க. இந்த நாணயம் மாற்றுறதுல இவங்க கொள்ளையடிச்சாங்க, மக்களை கொள்ளையடிச்சாங்க. இப்போ ஒரு ஆடு வாங்கி நீங்க பலி கொடுக்கணும், மாடை வாங்கி நீங்க பலி கொடுக்கணும், நீங்க மிருகத்தை வாங்கி பலி கொடுக்கணும், காளையை வாங்கி நீங்க பலி கொடுக்கணும். புறா, இயேசு பிறந்தபோது பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் இன் தி டெம்பிள், மாட புறாக்களை கொடுத்தாங்க, காசு இல்லை. ஆனா அது எங்க வந்து வாங்கணும் தெரியுமா? கோயில் உள்ளதான் வந்து வாங்கணும். இதான் சதுக்காயர்கள் செஞ்ச பிரச்சனை. சதுக்காயர்கள் கொள்ளையடிச்சாங்க மக்களை. ரெண்டாவது குரூப், அவங்க ரோமியரை சப்போர்ட் பண்ணாங்க, ஆனா மக்களை கொன்னு குவிச்சாங்க, கொள்ளையர்களா இருந்தாங்க. இது ரெண்டாவது குரூப். இது நாளும் முடிஞ்சிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன், இயேசு இவங்களை என்ன பண்ணாருன்னு. ஒவ்வொருத்தரா இயேசுவை கொல்லணும்னு நினைப்பாங்க. மூணாவது குரூப், இதுல பரிசேயர்கள். பரிசேயர்களுடைய பிரச்சனை என்ன? பரிசேயர்கள் சொன்னாங்க, இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா அடிமையா இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம ஏன் தெரியுமா கஷ்டப்படுறோம்? ஏன்னா நீங்க கட்டளையை கடைபிடிக்கல. நீங்கள் கட்டளையை கடைபிடித்தால் ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்த 10 கட்டளையை 663 கட்டளையா தலையில வச்சு கொடுத்தாங்க. பாரப்படுத்தினாங்க. பரிசேயர்கள் பயங்கரமா பாரப்படுத்தினாங்க மக்களை, மனசாட்சி இல்லாம பாரப்படுத்தினாங்க. நீங்க மீட்பு பெற வேண்டுமானால் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சாபத்து அப்படின்ற கட்டளை வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இங்கே செய்யக்கூடாது, அங்கே செய்யக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது, நீங்க நீங்க இப்படி செய்யக்கூடாது. வேலை சதுக்கா பரிசேயர்கள் அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்களுக்கு சாபத்து அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு ஊசி நூலை பயன்படுத்தக்கூடாது. அவங்க சப்போஸ் உங்களுடைய இங்கே ஷர்ட் கிழிஞ்சிச்சுன்னா ஊசி போடக்கூடாது. என்ன அது பேர் என்ன சொல்லுவீங்க? பின்னு குத்தக்கூடாது. பின்னு குத்தனா அது தையல் வேலை செய்யற மாதிரி. பாத்தீங்களா? பின்னு குத்துனா தையல் வேலை செய்யற மாதிரி. வயசானவங்க நீங்க குச்சி வச்சு நடக்கக்கூடாது. குச்சி வச்சு நடந்தா உழுவதற்கு சமம். எப்படி கொடுமைப்படுத்துறாங்க பாருங்க. மனசாட்சி இல்லாம கட்டளையை வச்சு கொடுமைப்படுத்தினாங்க பரிசேயர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நாலாவது ஒரு குரூப்,
அது யாரு? தீவிரவாதிகள். தீவிரவாதிகள். தீவிரவாதியான சீமோன் யூதாஸ் இந்த குரூப்ல இருந்தாரு. இந்த தீவிரவாதிகளோட குரூப் தான் இருந்தாரு. தீவிரவாதினா நீங்க பின்லாதன் நினைச்சு கூடாது உடனே. அந்த மாதிரி தீவிரவாதி கிடையாதுங்க. என்னுடைய நாடு என்னுடைய நாடு என்று தீவிரமாக இருந்தவர்கள். நல்ல தீவிரவாதிகள், கெட்ட தீவிரவாதிகள் கிடையாது. மற்றவங்களை கொல்லணுன்ற தீவிரவாதிகள் கிடையாது. ஆனா என்னுடைய கானான் தேசம், பாலும் தேனும் ஒழுகும் கானான் தேசம், அது எப்படி ரோமியர்கள் ஆட்சி செய்யலாம்? அதாவது 1947க்கு முன்னால 1946ல காந்திஜியை ஆங்கிலேயர்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க? தீவிரவாதி தான் சொல்லியிருப்பார் காந்தியை. ஏன்? ஏன்னா நீ எங்களுக்கு எதிராக போராடுற, தீவிரவாதி அப்படின்றாங்க. தீவிரவாதினா அதனுடைய அர்த்தம் தீவிரமா போராடிக்கிட்டு இருக்கிறார் என்னுடைய நாட்டு என்னுடைய மக்களுக்குன்றது. இதான் 4வது குரூப். சீமோன், யூதாஸ், இவங்கெல்லாம் அந்த குரூப்ல இருந்தவங்க தான். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னி இயேசு இவங்க ஒவ்வொருத்தரையும் நோண்டுறாரு பாருங்க. இந்த 4 குரூப், இந்த 4 குரூப்ல ஒன்னு வரி தண்டுபவர்கள். வரி தண்டவர் எப்படின்னு ஒன்னாரு? வரி தண்டும்போது பாவம் மட்டும் கிடையாது, நீங்க இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறீங்க, நீங்க செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள கட் பண்ண ஆரம்பிச்சாரு. சதுக்காரிகள் எப்படி கட் பண்ணாரு? 2 தடவை போய் கோயிலை கிளீன் பண்ணாரு. 2 தடவை, ஒரு தடவை கிடையாதுங்க. அப்ப சதுக்காரிகளுக்கு வலிக்குமா வலிக்காதான்? இவன் சாகணும்ன்ற தேவை இருக்குமா இருக்காதான்? அப்போ ஃபர்ஸ்ட் போய் வரி தண்டுபவர்களை போய் நோண்டாரு, 2 போய் சதுக்காரிகளை போய் நோண்டாரு. நீங்க செய்யற தப்புன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துட்டு போனாரு. அவங்க செஞ்ச அந்த தப்பை சுட்டி காமிச்சாரு. 3வது பரிசேயர்கள் விட்டாரா? இல்ல. பரிசேயர்கள் எங்க போய் நோண்டாரு? நீங்க சொல்ற இந்த ஓய்வு நாள் உங்களுடைய ஆடு இல்ல மாடு ஏதாவது கிணத்துல வந்தா எடுக்காம இருப்பியா நீ? எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சாருங்க. அப்ப வரி தண்டுபவர்களுக்கு இயேசு சாகணும், சதுக்காயர்களுக்கு இயேசு சாகணும், பரிசேயர்களுக்கு இயேசு சாகணும். தீவிரவாதிகள், இந்த தீவிரவாதிகள் யார் தெரியுமா? மலை மேல இருப்பாங்க, வருவாங்க, படையாளிகளை பார்த்து கொன்னுட்டு திரும்ப மலை மேல போயிடுவாங்க. அப்ப அவங்களுடைய ஆயுதம் அப்படின்றது, அவங்களுடைய விடுதலை அப்படின்றது ஆயுதத்தால் உள்ள விடுதலை. இந்த ஆயுதத்தால் உள்ள விடுதலை இவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு ஆயுதத்தில் விடுதலை கிடையாதுங்க, அன்பினால் விடுதலை. ஆப்போசிட் சொல்றாரு. அவங்க ரோமியர்கள் உங்ககிட்ட 1 மைல் நடக்க சொன்னா நீ 2 மைல் நடந்து போ. இது எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும்? தீவிரவாதிகளால ஏத்துக்கவே முடியாது. அப்போ இயேசுனுடைய போதனை இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக இருந்தது, பரிசேயர்களுக்கு எதிராக இருந்தது, சதுக்காயர்களுக்கு எதிராக இருந்தது, வரிதண்டுபவர்களுக்கு எதிராக இருந்தது. அப்போ ஒருத்தனுக்கும் கண்ணெடுத்தா காணக்கூடாத ஒரு நபரா யார் மாறிட்டாரு? இயேசு மாறிட்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 5வது ஒரு குரூப்புங்க. 4 மட்டும் கிடையாது. இயேசு டாக்ஸ் கலெக்டர் அடிச்சாரு, சதுக்காயர்கள் அடிச்சாரு, பரிசேயர்கள் அடிச்சாரு, தீவிரவாதி அடிச்சாரு. அடுத்தது என்ன தெரியுமா? இயேசுனுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் இயேசுனுடைய சொந்தக்காரங்க. இயேசுனுடைய சொந்தக்காரங்களை இயேசு சாவடிக்க பார்த்தாங்க. Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் கிளியரா கேக்குதா? ஓகே. இயேசுனுடைய உறவினர்கள் லூக்கா நற்செய்தியில 4வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து கோயிலுக்குள்ள போவார், சினகோவுக்கு போவார். சினகோவுக்கு போய் அவருக்கு ஒரு நூல் கொடுக்கப்படும். அது யார் எழுதிய புத்தகம்? ஏசாயாவினுடைய புத்தகத்திலிருந்து வாசிப்பார். வாசிச்சு முடிச்ச பிறகு என்ன தெரியுமா சொல்வாரு? நீங்கள் கேட்க இது நிறைவேறி விட்டது அப்படின்வாரு. அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரசங்கம் வைப்பாரு. வச்சு முடிச்ச உடனே அவங்களுடைய உறவினர்கள் பார்ப்பாங்க, இவன் உயிரோடு இருந்தா நாசரேத்தியே கொன்னுடுவாங்க, நாசரேத்தியை அழிச்சிருவாங்க. யார் அழிப்பாங்க? ஏன்னா இயேசு போதிக்கிறது விடுதலை பத்தி. இயேசு போதிக்கிறது விடுதலை பத்தி. இயேசு ஒரு யூதர். அவர் யாருடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்? ரோமியர்களுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார். ரோமியர்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி விடுதலையுடைய பிரசங்கம் ஒருத்தன் வைக்கிறான்னு தெரிஞ்சா, விடுதலையுடைய பிரசங்கம் ஒருத்தன் வைக்கிறான்னு தெரிஞ்சா அவனையும் பிடிப்பாங்க, அவனுடைய ஊரையும் பிடிப்பாங்க, அந்த ஊரையே கொளுத்திடுவானுங்க. அதனால இயேசு பாருங்களேன், இது பின்னாலே இன்னொருத்தர் சொல்வார், தலைமை குரு சொல்வார், அனைவருக்கும் பதிலாக ஒருவன் மரித்தால் அது போதுமானது. பாருங்க, அங்க சொல்ற வாக்கு தத்துவம் இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். இங்க வந்து அந்த இவர்களுடைய உறவினர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க? லூக்கா 4:28 வாசிச்சீங்கன்னா அது எடுத்துட்டு போய் இவர் அப்படியே கூட்டு போவாங்க. எங்க கூட்டு போறாங்க தெரியுமா? மலைக்கு கூட்டு போறாங்க. எதுக்கு தெரியுமா மலையில கூட்டு போறாங்க? அங்கிருந்து தள்ளி விடுறதுக்காக. பிரைஸ் தி லார்ட். நல்ல உறவினர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டாக்ஸ் கலெக்டரோட விரோதியா மாறினாரு,
பரிசேயர்களுடைய விரோதியா மாறினாரு, சதுக்காரர்களுடைய விரோதியா மாறினாரு, தீவிரவாதிய விரோதியா மாறினாரு, சொந்தக்காரர்களுடைய விரோதியா மாறினாரு. யாருக்கும் இயேசு வாழக்கூடாது என்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே. Praise the Lord. Hallelujah. 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 இனி அடுத்தது இயேசு எதிர்த்தது யார? இயேசுவனுடைய மரணத்திற்கு காரணமானவர். நம்ம விசுவாச பிரமாணம் சொல்லும் பொழுது விசுவாச பிரமாணத்தில் மனிதர்களுடைய பேர் யாருடைய பேராவது இருக்கா? மனுஷங்களுடைய பேர் யாருடைய பேரு? பிலாத்துனுடைய பேர். பிலாத்துனுடைய பேர் மட்டும்தான் இருக்குதா? மாதானுடைய பேர் இருக்குது. கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அப்போ விசுவாச பிரமாணத்துல 2 மனுஷங்களுடைய பேர் தான் இருக்கு. ஒன்று அவருடைய பிறப்பிற்கு காரணமான கன்னி மரியாவும், அவருடைய இறப்பிற்கு காரணமான போந்தியஸ் பிலாத்து. அவருடைய பிறப்பிற்கு காரணமான கன்னி மரியாவும், இறப்பிற்கு காரணமான போன்ஷியஸ் பைலட். இதாங்க ஆண்டவருடைய இரக்கம். ஆண்டவருடைய இரக்கம் பாருங்களேன், நல்லவங்களை மட்டும் ஒரு தூக்கி வைக்க மாட்டாருங்க, கெட்டவனையும் தூக்கி வச்சிருக்கிறார் பாருங்க. போன ஏதோ ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன் இல்லையா, யோவான் இந்த பக்கம் வச்சாருங்க ராவுணவில், யூதாஸ் இந்த பக்கம் வச்சார். அதான் ஆண்டவருடைய இரக்கம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிலாத்து யார்? பிலாத்து எப்படி ஆண்டவருடைய அந்த ஆண்டவருடைய பிலாத்துடைய விருப்பம் ஆண்டவர் எப்படி சம்பாதிக்கிறார் பாருங்க. பிலாத்து அப்படின்றவன் ரோமன்ஸ் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது யூதேயா பகுதியினுடைய ஒரு அதிகாரியா இருந்தவர் தான் பிலாத். பைலட் வாஸ் த prefect of Judea. யூதேயா பகுதியினுடைய ஒரே ஒரு பகுதியினுடைய prefect அதிகாரியா இருந்தவர் தான் பிலாத். Praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா பிலாத்துனுடைய விருப்பம் மட்டும் இயேசு சம்பாதிக்கல. பிலாத்துக்கும் இயேசுக்கும் பிரச்சனையே கிடையாது. அதனால தான் பிலாத்து ஒரு வார்த்தை சொல்லுவான், இவரில் குற்றம் ஒன்றும் நான் காணவில்லை. எல்லாரும் சாவணும் 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 நினைக்கும் பொழுதும் பிலாத்து மட்டும் இயேசு சாவக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா இன்னொருத்தர் இருக்கிறாருங்க, இயேசு சாகணும்னு நினைக்கிறவர் ஏரோது. அப்ப ஏரோது யாரு? ஏரோது யார்? பிலாத்து வந்து ஒரு இடத்தினுடைய கலிலேயா, சமாரியா, யூதேயா, யூதேயானுடைய பிரீஃபெக்ட் பிலாத்து. ஏரோது யாரு? ஏரோது அரசன். ஓகே, ஏரோது அரசன் அப்படின்றவன் யூத மதத்தை சார்ந்தவனா அல்லையா? யூத மதத்தை சார்ந்தவனா ஏரோது? இல்லையா? ஏரோது அரசன் யூத மதத்தை சார்ந்தவனா அல்லையா? தலைமை குரு ஒரு அரசனுடைய பேரை சொல்வார், எங்களுக்கு இவர் அல்லாமல் வேறு அரசன் இல்லைன்னு. சீசர், சீசர் அல்லாமல் வேறு அரசன் இல்லை. அப்போ ஏரோது அரசனான்னு கேட்டா நல்லா கவனிங்க, ஏரோது அரசன் தான். யாருடைய அரசன்? யூதர்களுடைய அரசன் தான். எங்கிருந்து வந்த அரசன்? ரோமியர்கள் அதிகாரத்தில் வச்ச அரசன் தான். ஆனால் இவன் யூதனா? யூதனான்னு கேட்டா யூதன். யூதன் அல்லையான்னு கேட்டா இல்லை. இதனுடைய காரணம் என்ன? ஏரோதனுடைய அப்பா இதுமேயன். இதுமேயன் அப்படின்ற அந்த குரூப் எங்கிருந்து வருது? ஏசாவினுடைய வழி வருது. ஏசாவிலிருந்து வருகிறது. ஏசாவினுடைய தம்பி யாரு? யாக்கோபு. யாக்கோபிலிருந்து யார் வராங்க? இஸ்ராயல். நல்லா கவனிக்கணும், யாக்கோபிலிருந்து வருது இஸ்ராயல். யாக்கோபினுடைய அண்ணன் ஏசாவிலிருந்து வருது இதுமேயர். அப்ப யூதர்கள் வர்றது இங்க இஸ்ராயல். யூதர்கள் யார்கிட்ட வந்தாங்க? யாக்கோபு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு வழியா வருபவர்கள் தான், யோசேப் வழியா வருபவர்கள் தான் இஸ்ராயேல். ஏசா வழியா வருபவர்கள் இஸ்ராயேலர் அல்ல, அல்ல. அப்ப ஏசா வழியா வர ஒருத்தர் அரபு நாட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவாரு. ஆனா இவர் கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்ம மதம் மாறுவோம்னு சொல்ற மாதிரி இதுமேனாக இருந்த இவருடைய தந்தை, ஏரோதனுடைய தந்தை யூத மதத்துக்கு வந்துடுவார். அப்படிதான் இவர் யூதராக மாறுகிறார். பிறப்பில் யூதர் அல்ல, அப்பா யூதர் அல்ல, அம்மா அரபு யூதர் அல்ல. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் யூத மதத்திற்கு அவங்க அப்பா வந்துடுவாரு. வந்தாலும் நல்லா கவனிங்க,
இவர்கள் யூதர்கள் இவரை யூதரா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் மிக்ஸ்ல பிறந்தவர். அப்பா ஏசாவ் வழியா வந்தவர் இதுமேயன், அம்மா அரபு நாட்டில் வந்தவங்க. இவங்க மதம் மாறி வந்ததுனால நம்ம சில இடங்கள்லாம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கான்னு தெரியல, கேரளாவில் ஒரு இடத்துல அப்படி இருக்குது. அதாவது வருத்து கிறிஸ்டியானிகள் அப்படின்வாங்க. வந்த கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய கிறிஸ்தவர்களும் ரீசெண்டா வந்த கிறிஸ்தவர்களும். இந்த ரீசெண்டா வந்த கிறிஸ்தவங்களை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு தொண்டை வலிக்குது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வால்யூம் வச்சுக்கோங்களேன். அப்போ இங்க நல்லா கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யூதர் அல்லாமல் இருந்தவர் யூதராக வருகிறார். யூதராக வந்தவர்களை யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த ஏரோதுனுடைய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ஏரோது யூதர்களுடைய அந்த அந்த திருப்தியை சம்பாதிக்க விரும்பி அவர் இவங்களுக்காக ரெண்டாவது ஒரு கோயிலை கட்டி கொடுக்கிறாரு. அந்த கோயில் முன்னால் நிற்கும் போது தான் சீடர்கள் சொல்லுவாங்க, பாருங்களேன் கல் எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்வாங்க. அந்த கோயிலை பார்த்தா ஏன் சொல்லுவாரு, கல்லின் மேல் கல் இராதபடி அது விழும் அப்படின்வார். அப்போ இவங்களுடைய அந்த அந்த நன்மையை பெற்றெடுப்பதற்காக ஏரோது ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஏரோதை அவர்கள் அரசராக ஏற்றுக்கொண்டதே கிடையாது, ஏற்றுக்கொண்டதே கிடையாது. ஆனால் ஏரோதுக்கு நானும் உங்களுடைய அரசன் சொல்லிக்கிட்டு அவ்வளவுதான். ஆனா அவர்கள் அவருடைய அரசனாக யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் ஏரோதனுடைய கதை, பிலாத்தினுடைய கதை, 4 குரூப்பினுடைய கதை, ரிலேட்டிவ்ஸினுடைய கதை. இவங்க எல்லாமே இயேசுனுடைய மரணத்திற்கு காரணமானவர்கள் அப்படின்றதுனால தான் இந்த ஃபவுண்டேஷன் உங்ககிட்ட சொன்னேன். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிலாத்துவனுடைய வாழ்க்கை வரும். பிலாத் அப்படின்றவன் தான் இயேசுனுடைய மரணத்திற்கு கடைசியா காரணமானவன். பிலாத்துவனுடைய வாழ்க்கையில பிலாத்து செஞ்ச ஒரு தப்பு இருக்கு. நல்லது செய்யணும்னு நினைச்சு ஒரு பாவத்தை செஞ்சார். என்ன நல்லது செய்யணும்னு நினைச்சாருன்னா, இந்த எருசலேம் மக்களுக்கு தண்ணி இல்லை. அப்ப இந்த தண்ணி இல்லாதனால ஒரு 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தண்ணியை கொண்டு வருவதற்காக பைப் சிஸ்டம், பைப்லைன் சிஸ்டம் போட்டார் பிலாத்து. இது யாருடைய காசு வச்சு இவர் செஞ்சாருன்னா, யூத மத கோயில் காசை வச்சு செய்யறார், டெம்பிள் பணத்தை வச்சு செய்யறார். இது யூதர்களுக்கு தெரிய வருது. தெரிய வரும் பொழுது யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, பிலாத்துக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க. நீ இதை மாதிரி செஞ்சிட்டேன்னு சொன்னோன்னே ரோமியர்களுக்கு தான் ஒரு பழக்கம் இருக்கேன், யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா கொன்னுடுவாங்க, யாராவது எதிர்த்து பேசினாங்கன்னா சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. பிலாத்து என்ன தெரியுமா செஞ்சான், ஏறக்குறைய ஒரு 1000 யூதர்களை கொன்னுடுவான். இது எங்கேயாவது பைபிள் ரெஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. எங்க தெரியுமா? யோவான் நற்செய்தியில் ஒரு இடத்துல இருக்கும், கிரேக்கர்கள் பார்க்க வரும் பொழுது கிரேக்கர்களுடைய பலிப்பீடத்திலே பிலாத்து யூதர்களுடைய இரத்தத்தையும் கலந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த இரத்தத்தை கலந்தான். எந்த இரத்தம்? இந்த யூதர்கள் பிலாத்துவை எதிர்த்த பொழுது எதிர்த்த யூதர்களை எல்லாருமே பிலாத்து கொன்று விடுவான். இது இங்க ஒரு நெகட்டிவா இவருக்கு நிக்குது. இயேசுவை இவங்க அரெஸ்ட் பண்ணி பிலாத்து கிட்ட கொண்டு வரும் பொழுது பிலாத்துவுக்கு இயேசுவை சாகடிக்க விருப்பம் இல்லை. ஆனா இவங்க யூதர்கள் ஒரு பிளான் போடுவாங்க. பிளான் என்ன தெரியுமா? நீ இவனை சாகடிக்கலனா இங்கு கலாபத்திற்கு நீயும் காரணம்னு நாங்கள் ஹைல ரிப்போர்ட் பண்ணிடுவோம். வேணுமா? ஆல்ரெடி உன் பேரில் இப்படி ஒரு கேஸ் இருக்கு. என்ன கேஸ் இருக்கு? யூதர்களை நீ கொண்டு இருக்கிற. இனி ஏதாவது யூதர்களுக்கு நடந்தா உன்னுடைய அந்த பதவி பறி போய்விடும். டு யூ வாண்ட் டு ஃபேஸ் அ டேஞ்சர்? அதனால தாங்க இவர் என்ன தெரியுமா பண்ணிடுவாரு, இந்த ரத்தத்தில் எனக்கு பங்கு இல்லை, நான் செய்யக்கூடாததை நான் செய்கிறேன், ஏன்னா என்னுடைய பதவிக்காக. அப்போ பிலாத்துக்கும் இயேசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏரோதுக்கும் இயேசுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை முழுவதும் யூதர்களுக்கும் இயேசுக்கும் தான் இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இனி அடுத்த ஒரு குரூப், இயேசுக்கு எதிராக வந்த குரூப் என்ன தெரியுமா? சன்ஹெத்ரின். சன்ஹெத்ரின் 71 பேர் இருக்கிற ஒரு குரூப். அதில் 2 பேர் மட்டும்தாங்க இயேசுக்கு சப்போர்ட். 2 பேர் மட்டும். யாரு? அந்த சங்கத்தில் இருந்தவங்க,
அரிமத்தியா சூசையும் நிக்கதேமும். இவங்க இந்த 2 பேரும் இந்த சங்கத்தில் இருந்தவங்க தான். அவங்க மட்டும்தாங்க இயேசுக்கு சப்போர்ட். மிச்சம் யாருமே இயேசுக்கு சப்போர்ட் கிடையாது. சன்ஹெந்திரன்ல நைட்டு இயேசுவை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இயேசுவை விதிக்கும் பொழுது யூதர்களுக்கு செய்யக்கூடாத ஒரு விஷயத்தை இயேசுக்கு மட்டும் இந்த யூதர்கள் செய்வாங்க. அது என்னன்னா, இரவு நேரத்தில் ஒரு கிரிமினல் கேஸை ஒரு ஜுடிஷியலா விசாரிக்க கூடாது. அவங்களுக்கு 2 சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க, தால்முதிக் லா அண்ட் ஹலாக்கா. இது யூதர்களுடைய சட்டம். யூதர்களுடைய சட்டப்படி இரவு நேரத்தில் ஒரு கிரிமினல் குற்றவாளியை விசாரிக்க கூடாது. ஆனால் இயேசுவுக்கு 4 முறை இந்த விசாரணை நடந்தது. 1 தலைமை குருவினுடைய இல்லத்தில், 2 பிலாத்து கிட்ட, 3 ஏரோது கிட்ட, 4 திரும்பவும் பிலாத்து கிட்ட. நடக்கக்கூடாத விஷயம் இயேசுக்கு மட்டும் நடத்தினாங்க. ஏன்னா எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும், எப்படியாவது இயேசுவை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் அவங்க 4 முறை இயேசு விசாரிச்சாங்க. விசாரிக்க கூடாது அன்னைக்கு, ஆனால் விசாரிச்சாங்க. விசாரித்த பிறகு இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது தான் சிலுவை மரணம். சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். அங்கேயும் பாருங்க, காப்பாற்ற விரும்புகிறார் பிலாத்து. 2 விதத்தில் காப்பாற்ற விரும்புகிறார். 1, இவனை சாட்டையால் அடிச்சுட்டு விட்டுறேன் நான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, முடியாது, அவனை நீங்கள் சிலுவையில் அறைந்தே கொல்ல வேண்டும். எங்களுக்கு கொல்வதற்கான அதிகாரம் இல்லை, இல்லைன்னா நாங்கள் செஞ்சுருப்போம் நாங்கள். அதனால் தயவு செய்து அவனை சிலுவையில் அரைஞ்சிடணும். பிலாத்து அதற்கு வழங்கும் பொழுது 2வது ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சரி, நம்ம திருவிழா டைமில் ஒருத்தனை விடுதலை செய்வோம் இல்லையா, நமக்கு பராபாஸை விடுதலை செய்யலாமா, இல்லை பராபாஸையும் கொண்டு வந்துட்டு இயேசுவையும் கொண்டு வந்துட்டு இயேசுவை விடுதலை செய்யலாமான்னு கேட்பார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை, பராபா எங்களுக்கு வேணும், இயேசுவை எங்களுக்கு வேண்டாம். வரலாற்றில் பராபாவனுடைய முழு பேர் என்ன தெரியுமா? பராபாவனுடைய முழு பெயரே ஜீசஸ் பராபாஸ் தான். பராபாசனுடைய உண்மையான பெயரே ஜீசஸ் பராபாஸ் தான். பராபாசனுடைய பெயருடைய விளக்கம் நான் முன்னால என்னைக்கோ சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? வெரி குட். பர் ஆபா, பர் திமேயு, பர் யோனா, பர் யோனானா யோனாவின் மகன், பர் திமேயுனா திமேயுவின் மகன், பர் ஆபானா ஆபாவின் மகன். அப்போ 2 பேர் நிற்கிறாங்க. இங்கே ஒரு ஜீசஸ் பராபாஸ் நிற்கிறாரு, இங்கே ஒரு ஜீசஸ் பராபாஸ் நிற்கிறார். இது ஜீசஸ் பராபாஸ், கடவுளின் மகனான ஜீசஸ். இங்கேயும் கடவுளின் மகனான ஜீசஸ். 2 இடத்தில் நிற்கிறது ஜீசஸ் பராபாஸ். அப்போ இயேசுனுடைய சிலுவை சாவில் முதல் மீட்பை அடைந்தவன் யார் தெரியுமா? கடவுளின் மகனான ஜீசஸ் பராபாஸ். கடவுளின் மகளான இந்த ஜீசஸ் பராபாஸ்க்காக தான் இந்த ஜீசஸ் பராபாஸ் கொல்லப்பட போறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கடவுளின் மகளான இந்த ஜீசஸ் பராபாஸ்க்காக தான் இந்த ஜீசஸ் பராபாஸ் கொல்லப்பட போகிறார். கொண்டு போறாங்க, சிலுவையை கொடுக்குறாங்க. இயேசுனுடைய சிலுவை மரணம், அவருடைய அந்த பாதம் 15 ரகசிய காயங்கள். போன மார்ச் மாதம் நம்ம இதே நைட்ரஜனில் நான் கொடுத்துருந்தேன் 15 ரகசிய காயங்கள், இயேசுனுடைய 15 ரகசிய காயங்கள். அதனால் நான் அதுக்குள்ளே போகலை, இயேசுனுடைய சிலுவைக்கு மட்டும் போகிறேன். இயேசுனுடைய சிலுவையை அறையும் பொழுது ஜான் பால் II அப்படின்னு நமக்கு ஒரு போப்பாண்டவர் இருந்தார், 2ஆம் அருள் சின்னப்பர். அந்த 2ஆம் அருள் சின்னப்பருடைய கையில் ஒரு சிலுவை இருந்துச்சு. அந்த சிலுவையை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து இவ்வளோ ஸ்டெடியாலாம் இருக்க மாட்டார். அந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து அப்படி தொங்கி இருப்பார். கை இப்படி இருக்கும், காலெல்லாம் இப்படி உடஞ்சிருக்கும். அவர் கையில் இருக்குது அந்த சிலுவை. கை இப்படி இருக்கும், ஏன்னா சிலுவையில் அப்படி தான் அங்கே படுக்க முடியும். 9 மணிலேருந்து 3 மணி வரை படுத்தார். இப்படி படுக்க முடியுமா ஒரு மனுஷனால்? முடியாது. கை தொங்கி போயிடும். உங்களை கயிறை வச்சு கட்டினாலே தொங்கி போயிடும். தொங்கி போகும்போது நல்லா கவனிங்க, இங்கே ஆணி அடிச்சா, இங்கே ஆணி அடிச்சா தொங்கி நிற்க முடியுமா? முடியாது. கை எங்கேயாவது லாக் ஆகி நிற்கணும். இங்கே ஆணி அடித்தா இது கிழிஞ்சிட்டு வந்துடும். 6 அடி இயேசு, அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வெயிட்டு, தாங்கவே தாங்காது.
அப்போ எங்கே அடித்தாங்க? இதோ இங்கே ஒரு லாக் இருக்கு, கை மணி கட்டுல. இயேசு அடித்தது இடம் கை மணி கட்டு. எப்படி வலிச்சிருக்கும்? 2 கையிலையும் அடித்த இடம். அதே மாதிரி தாங்க காலில் அடித்த இடமோ, இங்கே அடித்தா இங்கேயும் பிச்சுட்டு வந்துடும். அப்போ எங்கே அடிப்பாங்க தெரியுமா? இங்கே ஒரு லாக் இருக்கு, நம்மளுடைய ஆங்கிளில், அந்த முழங்காலில், அங்கே தான் அடித்தாங்க. அப்போ கையில் அடித்த ஆணி கை மணி கட்டில், காலில் அடித்த ஆணி அந்த முழங்காலில், அங்கே தான் லாக் ஆகி நிற்கும். இப்படி தொங்கி நிற்கும் பொழுது இவங்களுக்கு மூச்சு விட முடியாது. நீங்கள் நல்லா நல்லா குனிஞ்சு இப்படி உட்காந்து பாருங்களேன், உங்களால் மூச்சு விட முடியாது. மூச்சு விடணும் என்ன பண்ணணும்? திரும்பவும் நிமிரணும். லங்ஸ் பெருசாக இருந்தால் தான் ஃபுல் மூச்சு விட முடியும். அப்போ இந்த ஃபுல் லங்ஸுக்கு உங்களுக்கு மூச்சு கிடைக்கணும்னா தான் அங்கே கீழே காலில் வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு மரக்கட்டை. அந்த மரக்கட்டை சிலுவையில் உதவியாக கொடுத்தது கிடையாதுங்க, உபதிரவமாக கொடுத்தது. சிலுவையில் ஒருத்தன் அறையப்பட்டால் ஒரு நாளில் சாக மாட்டான். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள் ஆகும். பறவைங்க வந்து கண்ணை கொத்திட்டு போகுமா, பறவைங்க வந்து கழுகு வந்து உடம்பைக்கு கொத்திக்கிட்டு போகும், ஃப்ளஷ் மாம்சத்தை சாப்பிட்டுட்டு போகும். அதனால சாதாரணமான மரணம் கிடையாது இந்த சிலுவை மரணம், கொடுமையான மரணமாக இருக்கும். அதனால தான் இந்த இந்த பலகை ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, இப்படி மிதித்து மூச்சுக்காக அவங்க திணறி இப்படி எழுந்திருப்பாங்க. நல்லா மூச்சை விட்டவங்க திரும்பவும் மூச்சுக்காக திணறி இப்படி விழுந்துருவாங்க, திரும்பவும் மூச்சுக்கு திணறி திரும்பவும் மேலே வருவாங்க. இப்படி மூச்சுக்காக கஷ்டப்பட்டாருங்க நமக்கு மூச்சு கொடுத்தவர். சிலுவையில் மூச்சுக்காக கஷ்டப்பட்டாரு, நமக்கு மூச்சை கொடுத்த இயேசு கிறிஸ்து. இது 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரை மூச்சு திணறல் நடந்துகிட்டு இருக்குது. மூச்சு விட முடியல. அன்னைக்கு சாபத்து. அதனால தான் பாருங்களேன், சிலுவையில் எந்த சவசரீரம் இருக்கக்கூடாது. அவங்கள சாகடிச்சனோ, அவங்கள புதைச்சனோ, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க இவங்க. அதனால தான் 2 பேருடைய முழங்கால தள்ளி உடைச்சிருவாங்க. ஏன் உடைக்கிறாங்க? ஏன் உடைக்கிறாங்க? உடைச்சா ஈஸியாக செத்துருவாங்க, ஏன்னா மூச்சு கிடைக்காது. மூச்சு கிடைக்காம இருக்கிறதுக்காக காலை உடைச்சிருவாங்க. அதாவது அந்த மரக்கட்டையிலேருந்து அந்த கனெக்ஷன் போயிடும். கனெக்ஷன் போயிடுச்சுன்னா மூச்சு கிடைக்காது. ஆனால் இயேசு இறந்து விட்டார் என்பதால் அவருடைய எலும்புகள் நொறுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூச்சு விட முடியாமல் நமக்கு மூச்சு காத்து தந்தவர் திணறன இடம். இனி அந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம் 3 மணி நேரம் பிரிச்சிருவாங்க. எப்படி தெரியுமா பிரிப்பாங்க? 9 மணிலேருந்து 12 மணி வரை இயேசு மற்றவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார், மற்றவங்களை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பார். அம்மா இதோ உன்னுடைய மகன், யோவானே இதோ உன்னுடைய தாய், பிதாவே இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியவில்லை. ஏன்னா அவ்வளோ கொடுமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இது மற்றவங்களுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆனால் 12 மணிலிருந்து 3 மணி வரை பாருங்களேன், இயேசு கிறிஸ்து தன்னோடும் தன் தந்தையோடும் தான் பேசிக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் முடியும் பொழுது கடைசியிலே சொல்வார், எல்லாம் நிறைவேறிற்று. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த 12லிருந்து 3 மணி நேரம் 3 மணி வரை அப்பான்ற ஒரு வார்த்தையை கூப்பிடவே இல்லை, இறைவா இறைவான்னு தான் கூப்பிட்டார். ஆனால் அது வரை 12 மணி வரை அப்பான்னு தான் கூப்பிட்டார், பிதாவே இவர்களை மன்னியும் தான் சொன்னார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து 12 மணிக்கு மேலே சாகிற நேரத்தில் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? இறைவா. அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டாரு. இறையியல் நிபுணர்கள் சொல்லுவாங்க, இயேசு அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? அப்பா. இயேசு அதிகமாக பயன்படுத்தின வார்த்தை அப்பா. அந்த அப்பான்ற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவர் இறைவான்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு வாய் திறந்து முதலில் பயன்படுத்தியதாக பைபிள் சொல்ற வார்த்தை தெரியுமா? இயேசு வாய் திறந்து பைபிளில் பயன்படுத்துகிற முதல் வார்த்தை என்ன? அப்பான்ற வார்த்தை தான். மகனே காணவில்லைன்னு சொல்லி 12 வயசுல வரும்போது தாங்க இயேசுனுடைய வாய் முதல்ல பைபிளில் திறக்கப்படுகிறது. அங்கே அவர் பயன்படுத்தின வார்த்தை அப்பா. இயேசு மரித்த பொழுதும் கடைசியில் பயன்படுத்தின வார்த்தையும் அப்பா. அதுக்கு நம்ம கொடுத்த வார்த்தை தாங்க இறைவா. அந்த 3 மணி நேரம் இயேசு நமக்கு பதிலாக அந்த சிலுவை சாவை கடந்து சென்றார்.
ஆனால் அவராக தான் அதில் கடந்து போய் மெதுவா ஒவ்வொரு படியாக கடந்து போனார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுனுடைய மரணம் அவர் தேர்ந்தெடுத்தது. கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். இயேசுனுடைய மரணத்திற்கு காரணம் யாரு? ரோமியர்கள் அல்ல. இயேசுனுடைய மரணத்திற்கு காரணம் யாரு? யூதர்கள் அல்ல. இயேசுனுடைய மரணத்திற்கு காரணம் யாரு? நாம் தான். ஆனால் இந்த மரணத்தை முடிவு செய்தது யாரு? ஆண்டவராகிய கடவுள். எசேயாவினுடைய புத்தகம் 53வது அதிகாரம் 53 9வது திருவசனம். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. ஆயினும் தீயவரிடையே அவருக்கு கல்லறை அமைத்தனர். செத்தபோது அவர் செல்வரோடு இருந்தார். அவரை நொறுக்கவும் நோயால் வதைக்கவும் யார் திருவுளம் கொண்டார்? ஆண்டவர் திருவுளம் கொண்டார். ஓகே. தம் உயிரை அவர் குற்ற நீக்கு பலியாக தந்தார். எனவே தம் வழிமரபு கண்டு நீடூழி வாழ்வார். ஆண்டவரின் திருவுளம் அவர் கையில் சிறப்புறும். யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது திருவசனம். தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வை பெறும் பொருட்டு அந்த ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அப்ப அளித்தது யாரு? கடவுள். அளித்தது யாரு? கடவுள். மிச்சம் எல்லாருமே அதுல வந்தவங்க எல்லாமே வந்து போனவங்க தான். பாவம் வந்த பொழுது அந்த மீட்பையே அன்று ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அந்த மீட்பு இயேசுவின் வழியாக வர வேண்டும் என்று தேர்ந்தெடுத்தார். அது வர வேண்டிய இடமும் நாளும் நேரமும் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது. அடையாளம் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது. மனிதர் தேர்ந்தெடுத்த அடையாளம் அல்ல, சிலுவை அடையாளம். ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அடையாளம் சிலுவை அடையாளம், மீட்பின் அடையாளம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. இந்த தவக்காலம் என்பது ஆண்டவராகிய இறைவன் நமக்காக பாடுகள் பட்டதனுடைய நினைவை, அந்த பாடுகள், அந்த மரணம், அந்த உயிர்ப்பை சிந்திக்கும் நாட்கள், அந்த நிலைவாழ்வை பெற வேண்டிய அதனுடைய நினைவினுடைய நாட்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும் நாட்களாக இது அமையட்டும். பாவ சிந்தனைகளிலிருந்தும் பாவ செயல்களிலிருந்தும் முற்றிலுமான மனமாற்றத்தோடு விடுதலை பெற்று வாழ்வோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே.